ஹே கைஸ், தூள் படத்தை பற்றி உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2003ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த திரைப்படம் தூள். தரணி இயக்கி எழுதிய விக்ரம், ஜோதிகா மற்றும் ரீமா சன், விவேக், பசுபதி மற்றும் இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மொத்தம் 7 கோடி செலவுல AM ரத்னம் தயாரிச்சிருக்கிறாரு. மொத்தம் 12லேருந்து 13 கோடி இந்த படம் டிக்கெட்ஸ் கலெக்ஷன் ஆயிருக்குது. இந்த படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலுமே வணிக ரீதியில் பிளாக் பஸ்டர் ஆயிருக்குது. இந்த படத்துக்கு ஹீரோவாக முதல்ல விஜய் தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் தரணி. இந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு விஜய் ரிஜெக்ட் பண்ணிட்டாராமா. அதனால கதையில ஒரு சில திருத்தங்கள் செஞ்சுட்டு நடிகர் விக்ரமை அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் தரணி. விக்ரமுக்கு இந்த கதையை ரொம்ப பிடிச்சு போய் அவரும் கமிட் ஆயிருக்கிறாரு. இந்த படத்தில் வர பாடல் ஆசை ஆசைங்கிற பாடலை டென்மார்க்கில் ஓரளவு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. பாடல் காட்சிகளை லண்டனில் ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில காரணத்தினால அந்த ஷூட் பண்ண முடியாமல் போயிருச்சான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலக வளாகத்தில் ஒரு கோவில், ஒரு தேவாலயம், ஒரு வீடுகள் மற்றும் ஒரு சில ஷாப்பிங் பகுதிகள் பிரம்மாண்டமான செட்டு போட்டு படத்தை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய இசையை வித்யாசாகர் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒளிப்பதிவு பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பு பெற்று கொடுத்திருக்குது. குறிப்பாக ஆசை ஆசை மற்றும் கொடுவாமை இசை ஆகியவை பிரபலமாகி ரொம்பவே ஹிட் அடிச்சிச்சு இந்த பாடல்கள் எல்லாமே. வித்யாசாகர் இசையமைத்த மற்றொரு படமான நாகாவில் 2 பாடல்களுக்கு இத்துணுண்டு முத்தத்திலே மற்றும் கொடுவாம் இசை படத்தோடைய இசையை பயன்படுத்தியிருக்கிறாரு. வித்யாசாகர் இசையமைத்த மற்றொரு படமான 2004ஆம் ஆண்டு ஹிந்தி திரைப்படமான ஹுல்சொலில் ஆசை ஆசை பாடல் சின்னதா சேஞ்ச் பண்ணி ரஃப்தா ரஃப்டான்னு ரீமேக் செஞ்சிருக்கிறாங்க. இந்த படம் ஜனவரி 2003 வெளியானது. அந்த சமயம் கமல்ஹாசன் மற்றும் மாதவன் நடித்த அன்பே சிவம் மற்றும் விஜயோடைய வசீகரா இவர்களுடெல்லாம் போட்டி போட்டு இந்த படம் நிதி ரீதியாக வெற்றி பெற்று கொடுத்திருக்குது. 2.5 வருஷத்திலேயே விக்ரமுடைய 5வது வெற்றியாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. விக்ரமே ஒரு முன்னணி இந்திய செய்தித்தாள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, நம் காலத்தோடைய மாட்னி சிலைன்னு அழைச்சிருக்கிறாங்களாமா. 2003ஆம் ஆண்டுக்கான பிலிம்பேர் விருதுகள் தென்னிந்தியாவில் 6 வெவ்வேறு பிரிவுகளில் இந்த படம் நாமினேஷன் ஆயிருக்குது. AM ரத்னம், தரணி மற்றும் வித்யாசாகர் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த இசையமைப்பாளர் பிரிவுகளுக்கு நாமினேஷன் செஞ்சிருக்காங்க. ஜோதிகா சிறந்த நடிகைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரீமா சன் மற்றும் விவேக் சிறந்த துணை நடிகை மற்றும் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதுக்கு தேர்வு செஞ்சிருக்காங்களாமா. இருந்தாலும் அந்த வருஷத்துல பிதாமகன் பெரும்பாலான பிரிவுகளில் வெற்றி பெற்று எந்த விருதுகளையும் பெறவில்லையாமா இந்த படத்துக்கு. 2014 இலங்கையில வெளியான இந்த படம் சிங்களா ரீமேக்ல ரஞ்சன் ராமநாயக்கர் ரஞ்சாவாக நடிச்சிருக்கிறாரு. சன்னி தியோல் மற்றும் கிரேசி சிங் நடிப்புல 2004ஆம் ஆண்டு குட்டு தனாவால் படத்தோடைய ஹிந்தி வெர்ஷன்ல பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா படம் தொடங்கப்படாமல் தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவி அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா, பாய்.